ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டமில் டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களா. ஸோ அந்த நம்பர் எப்படி டிவைட் ஆகும், ஓகேங்களா, எந்த நம்பரால் டிவைட் ஆகும். இப்போது ஒரு 24 எடுத்துக்கோங்க. ஓகே, 24 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ எடுத்துக்கிறீங்க. இந்த 24 எதால் டிவைட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அப்படி டிவைட் ஆகிறது, அந்த டிவைட் ஆகும் இல்லையா, அதோட ரூல் எப்படி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பை 2. ஸோ லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு ஈவனாக இருந்துச்சுன்னா என்னாகும், டிவைடட் பை 2. இப்போ இதில் 24 இருக்கும். இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 1 2 4 அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. 2 2s are 4, அவ்வளோதான். நம்மளுக்கு 0 வந்துச்சா. அப்போது இங்கே என்ன ரூல் சொல்கிறாங்க, லாஸ்ட் டிஜிட் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 2ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக வந்துடுச்சா. நெக்ஸ்ட்டு பை 3. ஸோ பை 3 அப்படிங்கிறது என்ன ரூல் சொல்லியிருக்காங்கன்னா, சம் ஆஃப் டிஜிட் டிவிசிபிள் பை 3. ஸோ என்ன அப்படின்னா, கொடுக்குற நம்பர் நீங்கள் ப்ளஸ் பண்ணி பார்க்கணும். இப்போது நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 5 2 2. ஓகேவா, இது நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். 5 + 2 + 2. ஓகேவா. ஸோ 5 + 2 6 7 8 9. இப்போது 9 பார்த்தீங்க அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 × 3. 3 × 3 9. அப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கிது, சம் பண்ணி நம்மளுக்கு 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி வேல்யூ கிடைக்கிது அப்படின்னா, ஸோ இந்த ரூல் நம்மளுக்கு கரெக்டாக வருது, ஓகேங்களா. இப்போ வேறு நம்பர் ஏதாவது எடுத்து பார்க்கலாமா. 5 4 3 இப்படி நம்ம எடுப்போம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 + 4 + 3 ஆட் பண்ணுவோம். 5 + 4 9. 9 + 3 10 11 12. 12. அப்போ 12 நம்மளுக்கு என்ன ஆகுது, 4 × 3ஆல் டிவைட் ஆகுமா. ஸோ அதான் 4 × 3 12 வருது. அப்போது ஸோ 12 போட்டோம் அப்படின்னா தேர்ட் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 3s are 12, 0 வருதா. ஸோ இந்த நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ எடுத்து போட்டு பார்க்கலாமா. 5 4 3. ஓகே, ஸோ 3ஆல் டிவைட் பண்ணணும். 1 3 is 3. பேலன்ஸ் எவ்வளோ வருது, 2 வருதா. 4 அப்படியே கீழே அடிக்கிடுங்க. ஸோ 24 வேணும் அப்படின்னா 7 3s are 21, 8 3s are 24 வருதா. ஓகே, அந்த 3 அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. 1 3 is 3, 0. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு என்னாச்சு, இந்த நம்பர் கிவன் நம்பர் நம்மளுக்கு 3ஆல் டிவைட் ஆகுதா. ஸோ எப்படி டிவைட் ஆச்சு, இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பை 4. ஸோ பை 4ல் என்ன ரூல் சொல்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட்டு 2 டிஜிட் டிவிசிபிள் பை 4 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் நம்ம செக் பண்ணாலே போதும். இப்போது ஃபஸ்ட்டு 2 டிஜிட்லேயே எடுப்போமே. இப்போ 32னே வச்சுக்கோங்களேன். ஸோ 6 4s are 24, 7 4s are 28, 8 4s are 32. ஓகே வருதா. 4th டேபிள் 32 கரெக்டாக வருதா. ஸோ இதே ஒரு 4 டிஜிட்ஸ் எடுப்போம், ஓகேங்களா. இப்போது நம்ம இயரை எடுத்துக்கலாம். 20 25 எடுத்துப்போம். இதை நான் 4th டேபிளால் பண்ணோம், ஓகேவா. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டு 2 டிஜிட்டை செக் பண்ணணும். 25. ஸோ நம்மளுக்கு 25 வருதா. 6 4s are 24 தான் வருது. அப்போது நம்மளுக்கு இது என்ன ஆகாது, 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஷார்ட்கட்டாக இவங்க ரூல் என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணிங்கனாலே போதும், ஓகேங்களா. இதே 20 32ன்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 4ஆல் டிவைட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து பை 5. பை 5 ஈஸி தான். ஒன்று 0வாக இருக்கணும், இல்லைனா 5ஆக இருக்கணும். அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், 20 25 நம்மளுக்கு என்ன ஆகும்னா 5ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 6. ஸோ 6 நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 2ஆலேயும் 3ஆலேயும் டிவைட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே
உங்களுக்கு 6ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். 1 3 8 இதை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 6 2s are 12, ரிமைண்டர் 1, 18 வருதா? 9 2s are 18, 0. ஸோ என்னாச்சு, நம்மளுக்கு 2ஆல் டிவைட் ஆகுது. இதே வந்துட்டு நம்ம 3ஆல் வருதான்னு பார்க்கலாம். ஸோ 4 3s are 12, ரிமைண்டர் 1, 18 வருதா? ஸோ 6 3s are 18. என்ன ஆகுது, இதுவும் நம்மளுக்கு கரெக்டாக வந்துச்சு. அப்போ நாம் என்ன பண்ணோம், 6ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 6 2s are 12, ரிமைண்டர் 1, 18, 6 3s are 18, 0. ஸோ அப்போது இந்த நம்பர் என்ன ஆகுது, நம்மளுக்கு 6ஆல் டிவைட் ஆகுது. ஸோ அந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2ஆலையும் 3ஆலையும் அந்த கிவன் நம்பர் உங்களுக்கு டிவைட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக 6ஆலையும் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன, ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். இதோட சிம்பிள் என்ன அப்படின்னா n. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 கவுண்டிங் நம்பர்ஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ் எப்படி வரும் அப்படின்னா 0லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3. ஸோ இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 0 0 + நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து இண்டீஜர்ஸ். இதோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜர். ஸோ இது எப்படி வருதுன்னு பாருங்கள், மைனஸில் இருந்து அப்படியே பாசிட்டிவ் வேல்யூவாக உங்களுக்கு வருது. ப்ளஸ் என்ன அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் இன்க்ளூட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ -3 -2. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன நம்பர்ஸ் இருக்குமோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தலைகீழாக வர்றது. ஓகேங்களா? ஸோ மைனஸில் இருந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ப்ளஸில் சேஞ்ச் ஆகும். அது வந்து என்ன அப்படின்னா இண்டீஜர்ஸ். அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ். இதோட சிம்பிள் என்ன அப்படின்னா q. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா p/qவாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபார்ம். ஓகேங்களா? இதில் கீழே டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா q, இது வந்து 0வாகவே இருக்காது, எப்போவுமே இருக்காது. இதுதான் ரூல். ஓகேங்களா? அடுத்து இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர் எப்படி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ராக்ஷனாக இருக்காது. ஸோ ஃப்ராக்ஷன் மீன்ஸ் 23/2. ஸோ இந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா √2π √3 சம்திங். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இது இரேஷனல் நம்பர்ஸ். லாஸ்ட்டாக வந்துட்டு ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸோட சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா r. இது வந்து சிம்பிளாக சொல்லிட்டாங்க உங்களுக்கு எப்படி நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் ப்ளஸ் இரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் நம்மளுக்கு எப்படி ஃபார்முலா இருக்கும், p/qவாக இருக்கும். இரேஷனல் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ஸாக இருக்கும், கான்ஸ்டன்ட் வேல்யூஸாக இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து ரியல் நம்பர்ஸ். ஸோ கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அது எப்போவுமே சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.